எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அன்பும் மேலான கருணையும் நமக்கெல்லாம் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான கண்மணி காத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அன்பையும் ஷஃபாஅத்தையும் பெறுவதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வல்ல ரஹ்மான் நமக்கும் நம்முடைய பெற்றோர், மனைவி, மக்கள், குடும்பத்தார் யாவருக்கும் உயிர் உள்ள வரையிலும் உடல் சுகத்தை நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டம், அதன் சிரமம், செலவுகளில் இருந்து நிரந்தரமான பாதுகாப்பை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக. வானம் பூமியினுடைய ஆபத்துகளை விட்டும், முசீபத்துகளை விட்டும், கெட்ட முடிவுகளை விட்டும் நம்மையும் நம் குடும்பத்தையும் பாதுகாத்து அருள் புரிவானாக. அவனுடைய படைப்புகளின் தீங்குகள் அனைத்திலிருந்தும் நம்மையும் நம் சமூகத்தையும் காத்தருள் புரிவானாக. அல்லாஹுவின் பேரருளால் மிகச்சிறப்பான இங்கே நடைபெற இருக்கிற இந்த திருமணம் அன்பு சகோதரர் முகமது ஜைனுல்லாபுத்தீன் ரஸ்மி அவர்கள், முகமது கனிசேட் அவர்களின் அன்பு புதல்வர், மரியாதைக்குரிய அப்துல் பாசித் அவர்களின் அன்பு புதல்வி மஹமூதா மாசினி என்பவர்களுக்கும் நம் எல்லோருடைய துஆவோடு இங்கே நிக்காஹ் மஜ்லிஸ் எங்களை எல்லாம் உருவாக்கி வார்த்தெடுத்த ஆன்மீக பேரரசர், சிறப்பான ஐயம்பேட்டையினுடைய இந்த மண்ணின் மைந்தர், என்னுடைய உஸ்தாது பெருந்தகை அல்லாமா சங்கைக்குரிய ஜியாவுத்தீன் ஹஜ்ரத் தாமத் பரக்காத்துஹும் அவர்களின் தலைமையிலும் முன்னிலையிலும் இதர உலமா பெருமக்களினுடைய துஆவோடும் ரப்புல் ஆலமீன் இங்கே மஸ்ஜிதில் இதை நடைபெற வைத்திருக்கிறார். அருமையானவர்களே, இங்கே குழுமி இருக்கிற எல்லோருடைய கவனத்திற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையினுடைய முழுமைத்துவத்தை திருமணத்தை ஒட்டியே அமைத்திருக்கிறான் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உங்கள் வாழ்க்கையின் முழுமைத்துவம் திருமணத்தை அடுத்தே நடக்க இருக்கிறது. இன்னும் ஒரு கட்டத்தில் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபல்யத்தகில்லாஹ பின்னிஸ்பில் பாக்கி என்கிறார்கள். வாழ்க்கையில் பாதிதான் திருமணத்திற்கு முன்பு முடிந்த காலம் என்கிறார்கள். இன்னும் பாதி வாழ்க்கை திருமணத்திற்கு பின்னால் என்கிறார்கள். திருமணத்திற்கு பின்னால் உள்ள வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதை ஒத்தை வரியில் அல்ல, ஒத்தை வார்த்தையில் சொல்கிறார்கள் உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபல்யத்தகில்லாஹ பின்னிஸ்பில் பாக்கி, மீதி இருக்கிற பாதி வாழ்க்கை அல்லாஹ்வை உங்கள் இதயத்தில் சுமந்து அவன் அச்சத்தோடு இந்த வாழ்க்கை நடக்கட்டும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இருக்கும் காலம் பாதி காலம் என்கிறார்கள். அது எத்தனை ஆண்டுகளோ, கல்யாணத்திற்கு பின்னால் 40 ஆண்டுகள் வாழலாம், 50 ஆண்டுகள் கணவன் மனைவியாக இணையலாம், இல்லை 70 ஆண்டுகள் கூட வாழலாம். உன் வாழ்க்கையின் பிற்பகுதி அது என்கிறார்கள். இந்த வாழ்க்கையின் அழகு எங்கே, அங்கீகாரம் எங்கே என்று கேட்ட காத்தமுன் நபியின் குடும்ப வாழ்க்கையின் அழகும் அங்கீகாரமும் உங்கள் வீட்டில் அல்லாஹ் இருக்கட்டும் என்கிறார்கள். உங்கள் இதயத்தில் அவன் அச்சம் இருக்கட்டும் என்கிறார்கள். உங்கள் வாழ்க்கையின் அழகு அங்கீகாரம், என் மனைவியிடத்தில் எனக்கு ஒரு அழகும் அங்கீகாரமும், என் மனைவிக்கு கணவனுக்கு முன்னால் உள்ள அழகும் அங்கீகாரமும், அடுத்து பிறக்கிற பிள்ளைகளினுடைய அழகும் அங்கீகாரமும். வாழ்க்கையை துவங்குகிற தம்பதிகளே, அல்லாஹ்வை உங்கள் வீட்டில் நிறுத்துங்கள். அவன் அச்சம் உங்கள் இதயத்தில் கூடியிருக்கட்டும். நீங்கள் அழகாக வாழ்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கை மக்களால் அங்கீகரிக்கப்படும், படைத்தவனாலும் அங்கீகாரமாகும் என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சங்கை மிக்கவர்களே, குடும்ப வாழ்க்கையில் மிகுந்த கவனம் இருக்க வேண்டும். அடியெடுத்து வைக்கிற ஒவ்வொரு எட்டும் அல்லாஹுவால் கண்காணிக்கப்படுகிறது என்கிறார்கள். இன்ன ரப்பக லபில் மிர்சாத், உன் ரப்பு யார் என்று முகவரிப்படுத்துவான் திருக்குர்ஆனில்.
அவன் உங்களை கண்காணித்துக் கொண்டே இருக்கிறான். ஒவ்வொரு அடியும், உங்கள் ஒவ்வொரு பேச்சும், அந்தரத்துக்குள் நடக்கிற பேச்சும், இல்லற அறை உள்ளால் நடக்கக்கூடிய நிகழ்வுகளும் ரப்பால் கண்காணிக்கப்படுகிறது என்று திருக்குர்ஆன் சொல்லும். அவன் கண்காணிப்பின் கீழ் நமது வாழ்க்கை நடக்கிறது என்ற எண்ணம் மாத்திரம் பிறந்தால் இந்த வாழ்க்கை ரொம்ப அழகாகிவிடும், அமைதியாகிவிடும். இதிலே ஆடம்பரங்கள் குறையும், இதிலே அத்துமீறல்கள் குறைந்து விடும். ஒருவர் இன்னொருவர் மீது அத்துமீறும் போதெல்லாம் அவர் எங்கோ ரப்பை மறக்கிறார், அவர் எங்கோ அல்லாஹ்வை விட்டும் விலகுகிறார். அல்லாஹ் சொல்லும் போது லபில் மிர்சாத் என்கிறான். உன்னுடைய மொத்த கண்காணிப்பும் என்னிடத்தில் இருக்கிறது. பள்ளிவாசலுக்குள்ள கொஞ்சம் கவனம், இங்கே கண்காணிப்பு கேமரா இருக்குதுன்னா உஷாராயிடுறோம். ஆபீஸுக்கு போறோம், கொஞ்சம் கவனம், கண்காணிப்பு கேமரா இருக்கிறது, இப்ப நம்ம வாட்ச் பண்ணப்படுகிறோம், நமது செயல்கள் கண்காணிக்கப்படுகிறது, கொஞ்சம் உஷாரா உட்காருகிறோம், ரொம்ப கனிவாக நடக்கிறோம். ஏன்? இங்கே கண்காணிக்கப்படுகிறது. அல்லாஹ் சொன்னான், உன் மொத்த வாழ்க்கையும் என் கண்காணிப்பின் கீழ் இருக்கிறது என்கிறான். எனவே உங்கள் எல்லோருக்கும் மணமகனை முன்னிறுத்தி சில செய்திகளை இங்கே நான் பதிவு செய்கிறேன். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் இந்த வாழ்க்கையின் ரோல் மாடல். குடும்ப வாழ்க்கையில் வேறு யாரையும் முன்மாதிரியாக நான் எடுத்தால் அங்கே வெற்றி பெறுவது சாத்தியமே இல்லை. பல தலைவர்கள், ஆன்மீக தலைவர்கள் இருந்து அரசியல் தலைவர்கள் வரையிலும், பண்பாடு கழகத்தினுடைய தலைவர்களும், நான் தெளிவாக சொல்வேன், ஆன்மீகத்தில் முங்கி குளித்த பல தலைவர்களும் குடும்ப வாழ்க்கையில் பல பேர் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் பல இடத்தில் பேர் வாங்கிய பல பேர் இல்லற வாழ்க்கையில் பேர் வாங்கவில்லை. இந்த புறத்தை அழகாக்கிய பல பேர் அந்த புறத்தில் அசிங்கப்பட்டு நிற்கிறார்கள். அத்தனையிலும் விதிவிலக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எல்லா இடத்திலும் அழகான பெயரை தக்க வைக்கிறார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா இடத்தில் நபி பெருமானாரை குறித்து எங்களுக்கு சொல்லுங்கள் என்கிறார்கள். அவர்களின் குடும்ப வாழ்க்கை எப்படி இருந்தது என்று சொல்லுங்கள், அவர்களின் வீட்டு பழக்கம் எப்படி இருந்தது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா மூணே வார்த்தை சொல்கிறார்கள். கான அல்யன் அன்னாஸ் வ அக்ரமன் நாஸ் வ கான முத்தபஸ்ஸிமன் முத்தலஹிகா. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனித உலகத்தில் அவர்களை போன்று யாரும் சாஃப்டாக நடக்க முடியாது. அன்னை ஆயிஷா பெருமானாரை குறித்து உங்கள் வீட்டில் எப்படி இருப்பார்கள் நபிகள் நாயகம் என்று கேட்ட கேள்விக்கு சொன்ன பதில் நம்மோடு ஒப்பிட்டு பார்க்கிறோம். உங்களிடத்தில் பெருமானார் எப்படி நடக்கிறார்கள்? அல்யன் அன்னாஸ், மக்களில் எல்லாம் அவ்வளவு மென்மையாக இருப்பார்கள். எங்கள் செயலில் சில நேரங்களில் கோபப்படும் இடம் இருந்திருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்படவில்லை, எங்களை கடிந்து பேசியதில்லை, எங்களை அடித்ததில்லை, எங்களை ஒமா சப்பனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கூட திட்டியதில்லை. ஒமா லஅன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்கள் மீது சாபமிட்டதில்லை. மனைவியர்கள் கொடுக்கிற அங்கீகாரம், அல்லாஹ் உங்களை நல்லவன் என்று எழுத வேண்டுமா என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ்வின் பதிவேட்டில் நீங்கள் நல்லவர்கள் என்ற பெயர் வாங்க வேண்டுமா என்கிறார்கள். அதற்கான பதிலை சொன்னார்கள். அதற்கு நீங்கள் தேட வேண்டிய ஒரே ஒரு வாழ்க்கை, உங்கள் மனைவி உங்களை நல்லவன் என்று தந்துவிட்டால் அல்லாஹ் அந்த பெயரை தக்க வைப்பான் உங்களுக்கு என்கிறார்கள். நபிகள் நாயகம் குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மனைவியர்கள் சொன்ன வார்த்தை, எங்களை அடித்ததில்லை, திட்டியதில்லை, சாபமிட்டதில்லை, கோபப்பட்டதில்லை, தடித்த வார்த்தைகளை யூஸ் பண்ணியதில்லை. அல்யனன்னாஸ், மக்களிலெல்லாம் மிகுந்த அமைதியாக மென்மையாக, பெருமானாரை போல் ஒரு மென்மையான மனிதர் இல்லை. நம்ம வீட்டுல நம்ம குடும்பத்தில் எப்படி நடக்கிறோம் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பார்க்கணும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை கேட்பதற்கோ அதை கேட்டு ரசிப்பதற்கோ மாத்திரம் உள்ளதல்ல, உள்வாங்குவதற்கும் அதை வாழ்வதற்குமான வாழ்க்கை. எங்கள் வீட்டில் அவர்களை போன்ற அமைதி எப்போதும் யாரிடத்திலும் கண்டதில்லை, சாஃப்டாக இருப்பார்கள். அடுத்து சொன்ன வார்த்தை அக்ரமன் நாஸ், மனித உலகத்தில் பெருமானாரை போன்று விசாலமான மனிதர்கள் யாரும் இல்லை. அக்ரமுக்கு ரெண்டு அர்த்தம் எழுதுறாங்க. ஐஷா நாயகர் ரெண்டு பொருளை தர்றாங்க. மிக விசாலமாக நடப்பார்கள், மன்னிக்க வேண்டிய இடத்தில் மன்னிச்சிருவாங்க, கொடுக்க வேண்டிய இடத்துல கொடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் மிக கொடைத்தன்மையோடு நடந்து கொள்வார்கள் பெருமானார்.
எங்களின் விருப்பத்தில் எந்த ஒன்றையும் அவர்கள் மறுத்ததில்லை. நல்ல கவனிக்கணும். எங்கள் விருப்பத்தில் எந்த ஒன்றையும் நபி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மறுத்ததில்லை. எங்களோடு விசாலமாக நடக்கும் தன்மை சர்க்காரை ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் கையாண்டார்கள். இங்கே இருக்கிற இளைஞர்கள், என் அன்பு நண்பர்கள், சகோதரர்களுக்கு சொல்வேன், திருமணமாகிய 40 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் கழிந்து போனவர்களுக்கும் சொல்கிறேன், இந்த வாழ்க்கை தான் எனக்கு ஒரு முன்மாதிரி. இந்த வாழ்க்கையில் தான் என் நிம்மதி, இந்த வாழ்க்கையில் தான் என் வெற்றி. காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகிய முன்மாதிரியாக நாம் தந்தோம் என்றான் அல்லாஹ். இந்த முன்மாதிரியை அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிற போது, எங்கள் வீட்டில் அவர்கள் விசாலமான மனிதர், இன்னொரு பக்கம் சாப்பானவர்கள், இன்னொரு பக்கம் தாராளமான மனசுடையவர்கள், நாங்கள் விரும்பிய எந்த ஒன்றையும் நபி தடுத்ததில்லை. இன்னொரு பக்கம் காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில நேரத்தில் நாங்கள் பெண்கள் தானே கொஞ்சம் கோபப்படுற மாதிரி சில வார்த்தைகளை யூஸ் பண்ணி இருக்கிறோம், சில நேரத்தில் கொஞ்சம் வேகமும் பட்டு இருக்கிறோம். அப்போதெல்லாம் பெருமானார் பதிலுக்கு வேகப்பட்டதில்லை. மூன்றாவது வகான முத்தபஸ்ஸிமன் முத்ததஹிகா, பெருமானார் எப்போதும் புன்னகையோடு இருக்கிறார்கள், பல நேரங்களில் சிரிப்பார்கள். எப்போதும் புன்னகை, பல நேரங்களில் கடவாய்ப்புள் தெரிய சிரிக்கிறார்கள் எங்களோடு. நான் ஆச்சரியமான ஒரு நிகழ்வை சொல்லட்டுமா என்கிறார்கள் ஆயிஷா. வரலாறு என்பது உங்களுக்கு பாடம் என்றான் அல்லாஹ். இன்ன ஃபீ ذلك لعبرة فاقصص القصص لعلهم يتفكرون. சரித்திரம் மக்களுக்கு சொல்ல வேண்டும், அது சிந்தனையாளர்களுக்கு படிப்பினை என்கிறான் திருக்குர்ஆன் பேசும். அன்னை ஆயிஷா ஒரு அழகான வாழ்க்கையை சொல்லட்டுமா என்று கேட்கிறார்கள் இந்த உம்மத்தை நோக்கி. ஒரு நாள் நான் வீட்டில் இருக்கிறேன், என்னை சந்திப்பதற்கு ஜாரத்தனா சௌதா நாயகி என்னை வந்து பார்க்க வர்றாங்க. ஐஷா நாயகி சொல்கிற அருமையான வரலாற்றினுடைய தங்க மகுடம், என்னை சந்திப்பதற்கு சௌதா நாயகி வருகிறார்கள். சௌதா யார்? உத்தம நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் இன்னொரு மனைவி. சககாலத்தில் நாங்கள் எல்லாம் அண்ணல் எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் அருமையான அந்த தொடர்பில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வீட்டில் அன்னை சௌதா நாயகி வந்தார்கள், என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி ஒரு ரொம்ப ரொம்ப ரசனையான குடும்பம் நபியின் குடும்பம். மனைவியர் ஒரு மனைவியை பார்த்து இன்னொரு மனைவி போராமப்பட்டதே இல்லை. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா உடல்நல குறைவா இருந்தாங்க. நபியினுடைய இன்னொரு மனைவி ஐஷா நாயகியை கூட விடுறாங்க. ஐஷா நாயகி வர்றாங்க உம்மு ஹபீபா வீட்டுக்கு. ஏன்னா ஏக காலத்தில் 9 மனைவியர்கள் வாழ்ந்தாங்க. ஆனா எப்படிப்பட்ட குடும்பம், போட்டி இருந்துச்சே தவிர பொறாமை இல்லை மனைவியர்களுக்கு இடையே. உம்மு ஹபீபா உடல்நிலை குன்றி போகிறார்கள், நபியின் மனைவி. ஐஷா நாயகியை கூப்பிட விட்டாங்க, வந்தாங்க. ஐஷா, அல்லாஹ்வுக்காக உன்னிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கிறேன். அன்னை ஆயிஷா சொன்னாங்க, ஏமா அப்படி எல்லாம் சொல்றீங்க? இல்லை, நான் நபி இடத்தில் உனக்கு சமமாக போட்டி போட்டு இருக்கிறேன். நபி என்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டதுண்டு, எங்கள் வீட்டில் நேரம் பெற வேண்டும் என்று நான் விரும்பியதுண்டு. உனக்கு எப்படி நபி பிரியமா இருக்கிறார்களோ என்னோடும் பிரியமாக இருக்கிறதில் நான் கவனம் செலுத்தியதுண்டு. ஆயிஷா, நம்ம 2 பேருக்கும் அப்படி சில மோதல்கள் வந்திருக்கிறது. மோதலில் போட்டி இருந்ததை தவிர பொறாமை இல்லை. பெருமானாரின் அன்பை பெறுவதில் அப்படி எதிலும் நான் உன்னோடு கூடுதல் குறைவாக நடந்திருந்தால் என்ன நீங்க மன்னிச்சிருங்கிறாங்க. எப்படிப்பட்ட மனைவியர்கள்! தன் சக்கராத்தில் துணையாக இருந்த அன்னலாரின் இன்னொரு மனைவியாக அங்கீகாரம் பெற்ற ஆயிஷாவை கூப்பிட்டு, ஏதேனும் கூடுதல் குறைவோ நபியின் மனைவியாக நாம் இருந்த காலத்தில் நடைபெற்றிருக்குமானால் மன்னிக்க வேண்டும் என்று கேட்கிற அளவிற்கு பக்குவத்தில் முதிர்ச்சி பெற்ற மனைவியர்களை வல்லல் நபி தன் வாழ்க்கை துணையாக வைத்திருக்கிறார்கள். சௌதா நாயகி சந்திக்க வந்தார்கள். நானும் சௌதா நாயகியும் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆச்சரியம் என்ன தெரியுமா? தகல அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 2 மனைவி ஒன்னா இருந்து பேசுறோம். எங்க வீட்டுக்கு தான் சௌதா நாயகி வந்திருக்காங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி உள்ள வர்றாங்க. இங்கதான் ரொம்ப கவனிக்கணும். உள்ளே வருகிறார்கள் நபிகள் நாயகம். யாரு பக்கத்தில் இருப்பது? ஐஷாவின் பக்கத்தில் இருப்பதா, சௌதாவின் பக்கத்தில் இருப்பதா? ஒரு மனைவியை வாழ்த்துகிற போது இன்னொரு மனைவி மனசு கஷ்டப்படாமல் இருக்க வேண்டும் என்று வாழ்ந்து காட்டியவர்கள் 2 மனைவியர்களும். அன்னை சௌதா ரலியல்லாஹு அன்ஹா யதார்த்தமாக ஆயிஷா நாயகி சந்திக்க வந்திருக்கிறார்கள். 2 பேரும் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருக்கிற போது தகல அலைனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அகிலத்தின் அருட்கொடை சர்க்கார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள வந்துட்டாங்க. நான் வியந்து போனேன். என் பெருமானின் வருகையும் அவர்கள் நடந்த விதமும். நேரா வந்தாங்க. ஃபஜலஸ பைனி
ஒபைனஹா, நான் இந்த இருக்கிறேன், ஆயிஷா அப்சா சௌதா இருக்கிறாங்க, நேரா என்ன கொஞ்சம் விலக்கி சௌதாவை கொஞ்சம் விலக்கி மத்தியில வந்து உட்கார்ந்தா. எந்த மத்தியிலே? பெருமானாரின் வலது பக்கத்தில் நான் இருக்கிறேன், இடது பக்கத்தில் சௌதா என்று ஆக்கிட்டாங்க. ஒரு ஹதீஸ் எனக்கு ஞாபகம் வந்தது. ரெண்டு பேர் ஒன்னா சேர்ந்து இருக்கிற போது மூணாவது ஒருவர் வந்து ரெண்டு பேரையும் பிரிச்சிட வேண்டாம் பெருமானார் சொல்லி இருக்கிறாங்க. ரெண்டு பேர் ஒன்னா இருந்து பேசுறாங்கன்னா மூணாவது ஒரு ஆள் வந்து ரெண்டு பேரை விலைக்கு மத்தியில் வந்து உட்காராதீர்கள் என்று. இங்கே நாங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், எங்க ரெண்டு பேரையும் கொஞ்சம் அகல வைத்து மத்தியில வந்து ரசூல் உட்கார்ந்தாங்க. எனக்கு புரிந்தது, மற்றவர்கள் வித்தியாசமாக ரெண்டு பேர் இருக்கிறாங்கன்னா பரவாயில்லை, ரெண்டு மனைவியும் சந்தோஷப்படுத்தணும், மத்தியில உட்கார்ந்தாங்கிறது அல்ல ஆச்சரியம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய ரெண்டு காலில் ஒன்றை தன் முட்டை, கவனிங்க, இந்த முட்டுக்காலை என்னுடைய மதியின் மீது என் காலின் மீது வைத்தார்கள், இந்த காலை சௌதா நாயகன் கால் மீது வைத்தார்கள். என்னுடைய காலில் முட்டுப்பாகம் நபி அவர்களின் காலு கீழால் போயிருக்கிறது, அதற்கு மேல் தன்னுடைய காலை. சௌதாவின் முட்டுப்பாகம் பெருமானாரின் காலுக்கு கீழால், அதற்கு மேல் தன்னுடைய முட்டை வைத்திருக்கிறார்கள். நாங்க ரெண்டு பேரும் அசைய வேண்டும் என்றால் அன்னலார் தன் காலை உயர்த்தினால் மாத்திரமே அசைய முடியும். எப்படி? ஆயிஷா கேட்கிறாங்க, எப்படி பெருமானார் எங்கள் குடும்பத்தில் இது போன்று நடக்க முடியுமா? மனிதர்கள் இரண்டு பேரையும் மகிழ்ச்சி படுத்தும் அந்த இடம் மிக அழகான இடம். எனக்கு வருத்தம் வரக்கூடாது, என் பக்கத்தில் இருந்தால் சௌதா நாயகி வருத்தப்படுவார்கள். ரெண்டு பேருக்கும் பக்கத்தில் சோத்தில் சாய்ந்து கொண்டார்கள், ரெண்டு காலும் ரெண்டு மனைவியின் மேலே போட்டுக் கொள்கிறார்கள் பூமா நபிகள். அழகாக கனிவாக பேசிக் கொண்டிருக்கிற தருணம், நான் கொஞ்சம் பெருமானார் விருப்பமான தக்கடியை கொண்டு உணவாக வைத்தேன். பெருமானார் சாப்பிட போகிறார்கள். பக்கத்தில் இருந்த சௌதாவை கூப்பிட்டு சொன்னேன், நீங்க கொஞ்சம் சாப்பிடுங்க. என்ன சௌதா, இல்லம்மா வேண்டாம், நபி பெருமானார் விரும்பி சாப்பிடுற உணவு நபி சாப்பிடட்டும்னாங்க. இல்ல சௌதா, நீங்க சாப்பிடதான் செய்யணும்னு அம்மா ரெண்டாவது மறுத்தாங்க. மூணாவது நான் சொன்னேன், சாப்பிடுங்க, அப்படி மறுத்தீங்கன்னா தக்கடி எடுத்து முகத்துல தடவிடுவேன்னு சொன்னேன். சாப்பிடுங்கள், மறுத்தால் முகத்தில் தடவுவேன்னு. பெருமானார் மத்தியில, என் கால் அவங்க காலுக்கு கீழே, சௌதா நாயகில அவங்க கால் அவங்க காலுக்கு கீழே. இப்படி நான் பேசுறேன், எந்த பதிலும் ரசூல் சொல்லல. சாப்பிடுங்கள், பெருமானாருக்கு தான் தயாரிச்சேன், நீங்க வந்துட்டீங்கல்ல விருந்தாடி, நீங்க சாப்பிடணும். அல்லது முகத்துல தடவிடுவேன். நாங்க சௌதா, இல்லம்மா எனக்கு தேவையில்லை, விருப்பப்பட்டா தானே சாப்பிடுவேன். அந்த அம்மா ரொம்ப மறுக்கிறாங்க. உடனே ஒரு கை அப்படி அந்த தக்கடியில முக்கி நேரம் அந்த காலை உருவிட்டு நபி தாண்டி சௌதா நாயி முகத்துல தடவி விட்டாங்க. சௌதா நாயி முகத்துல தடவுன ஒண்ணு சௌதா நாயி முகமெல்லாம் மாறியா போச்சு, ஒரு மாதிரியான அவங்க வேகம் வர்றாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய கால் அப்படி தூக்குறாங்களாம். சௌதா எழுந்திருச்சு போய் அந்த காரியத்தை செய்யட்டும் என்று சௌதா எழுந்திருக்கல. ஒரு ஹதீஸ்ல பெருமானார் தன்னுடைய கையில கொஞ்சம் தகடி அள்ளினாங்களாம். அள்ளி சௌதா நாயி கையில கொடுத்தாங்களாம். கொடுத்து அந்த முகத்துல தடவிடுமான்னாங்க. ஆயிஷா நாய் முகத்துல தடவுனாங்க, இவங்க கொண்டு என் முகத்துல தடவுனாங்க. ஆச்சரியம் என்ன தெரியுமா? கான முத்தலஹிகா, பெருமானார் கடவாய்ப்பல் தெரிய சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வின் அருளை பெற்றவர்களில் மகத்தானவர்கள், அவன் நெருக்கத்தை பெற்றதில் அவர்களுக்கு நிகர் யாரும் இல்லை. இரவெல்லாம் நின்று வணங்கி கால் வீங்க நின்றவர்களில் அவர்களே ஆன்மீகத்தின் பேரரசர், உச்சபட்சமான தெய்வீக அன்பில் நிலைத்தவர்கள். ஆனால் இத்தனை சர்வசாதாரணமாக குடும்ப வாழ்க்கையில் ரசனை கொண்டவர்கள், மனைவியை மகிழ்விப்பதில் ரெண்டு பேருக்கு இடையே ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வை நடத்தி காட்டி சிரித்த முகத்தோடு அமைந்திருந்ததில் அன்னலாரை மிஞ்சி யாரால் இருக்க முடியும் என்று கேட்டுவிட்டு ஆயிஷா நாயகி சொல்வார்கள், எத்தனை பேர்கள் இந்த குணம் கொண்டீர்கள் என்று கேட்டார்கள். நான் நிறைவுபடுத்துகிறேன், உங்கள் கவனத்தில் ஒன்றை கேட்கிறேன். வெளியிலே சிரித்து நடக்கிற பல பேர், நண்பர்களிடத்தில் ரசனையாக பேசுகிற பல பேர், புன்னகையை பூத்து குலுங்கும் பல பேர், ஜாலியாக கேலியாக வெளியிலே தன்னை காட்டும் பல பேர், வீட்டுக்கு வந்தால் மாத்திரம் என் முகம் சுருங்குகிறது, வீட்டில் ஏன் புன்னகை காணாமல் போகிறது, வீட்டில் ஏன் சிரிப்பு வருவதில்லை, வீட்டில் ஏன் ரசனை இல்லை, வீட்டில் ஏன் கலகலப்பு இல்லை,
மனைவியிடத்தில் ஜாலி ஏன் பெறவில்லை? மனைவியோடு ஏன் விளையாடுவதில்லை? மனைவியோடு ஏன் கேலி நடப்பதில்லை? மனைவியிடத்தில் காண முலாசிமன் பெருமானாருடைய வாழ்க்கை. பெருமானார் முலாயிபா, மனைவியர்களை ஜாலியாக விளையாடுவார்கள். ஏன்? அங்கே சந்தோஷத்தை நீ கொடுக்கிற போதெல்லாம் அல்லாஹ்வின் பார்வை உன் மீது விழும் என்றார்கள். எங்கே நடக்கிறோம்? வெளியிலே சந்தோஷமாக இருக்கிற பல பேர், கலகலப்பாக நடக்கிற பல பேர், நண்பர்களுக்கிடையே ஜாலியாக சிரித்த முகத்தை காட்டும் பல பேர், வீட்டில் மாத்திர முகத்தை சுருக்கிக் கொள்வதும், கொஞ்சம் முகத்தை கடிந்து கொள்வதும், மனைவிட்ட இன்பத்தை காட்டாமல் இருப்பதும். ஒரு செய்தியை சொல்லி முடிப்பேன். நீங்கள் ரசனையாக நடப்பதும், சிரித்த முகத்தை காட்டுவதும், மென்மையாக இருப்பதும், கலகலப்பாக இருப்பதற்கும், உங்கள் அழகிய குணம் வெளிப்படுவதற்கும் தகுதி உங்கள் மனைவி மக்கள் தான் என்று எழுதுகிறார். வீடுதான் தகுதி, வீட்டில் தான் உன் குணம் வெளியாக வேண்டும். அதுதான் உண்மை குணம். வெளியில நண்பர்கிட்ட சிரிக்கிறதெல்லாம் சில நேரத்தில் கொஞ்சம் போலியாக கூட சிரிப்போம். சில நேரத்தில் அவர் ஏதாச்சும் நினைச்சிடக்கூடாது, நல்ல முறையில் நடப்போம். உண்மை குணம் வெளிப்படும் இடம் உன் வீடு என்கிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பர்களே, குடும்ப வாழ்க்கை எப்போதும் அழகாகட்டும், அதில் அன்பு இருக்க வேண்டும். பெருமானாரை பற்றி குடும்ப வாழ்க்கை குறித்து எழுதுகிற ஆசிரியர்கள் ஒரு வார்த்தை தெளிவா போட்டாங்க, ஜௌஜுல் ஹபீப். பெருமானாரை பற்றி சொல்லும் போது ஹபீபுர் ரசூல் ஜௌஜுல் ஹபீப், அல்லாஹ்வின் தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜௌஜுல் ஹபீப், அன்பு தழும்பிய கணவர் என்று எழுதுகிறார்கள். அன்பு தழும்பிய கணவர். தன் மனைவியர்கள் யாராக இருந்தாலும் அன்பு என்பது ரசூலின் வாழ்க்கையின் வெளிச்சமாக இருந்தது, முன்னோடியாக இருந்தது, ஒவ்வொரு இதயங்களுக்கும் சந்தோஷத்தை தரக்கூடிய இடமாக இருந்தது. ஜௌஜுல் ஹபீப் என்ற பெயரை பெருமானாருக்கு முத்திரையாக பதிக்கிறார்கள். அன்பு என்பது வீட்டில் இருக்கட்டும். உங்கள் மனைவி உங்கள் அன்புக்காக இயங்குகிறார்கள். நான் பெண்களுக்கு சொல்வேன், கணவனின் அன்புக்காக நீங்கள் எப்போதும் தயாராக இருக்க வேண்டும். உங்கள் கணவன் தான் உங்கள் சொர்க்கம் என்பதை மறந்து விடாதீர்கள். உங்கள் மனைவியர்களின் மகிழ்ச்சி தான் அல்லாஹ்வும் ரசூலும் கிடைக்கும் இடம் என்பதை மறந்துவிட வேண்டாம். அப்படிப்பட்ட கனிவான இனிமையான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமாக்கி காட்டப்பட்ட சாப்டும் மென்மை தன்மையும் விசாலமான உள்ளமும் அடிக்கடி கோபப்பட்டு சஞ்சலப்படுத்துகிற நிலைகளும் இல்லாத குடும்ப வாழ்க்கை அன்பு மணமகன் தன் வாழ்க்கையில் நிச்சயமாக பெறுவார் என்று ஆதரவு வைக்கிறோம். உங்களையும் என்னையும் போன்றவர்கள் அப்படிப்பட்ட இனிமையான அழகான அங்கீகாரமான குடும்ப வாழ்க்கையை பெற வேண்டும். அதற்கு பெருமானார் கற்றுக் கொடுத்த பாடம் ஒன்றுதான், அல்லாஹ்வுடைய அச்சத்தோடு உங்கள் குடும்ப வாழ்க்கை துவங்கட்டும். உங்கள் வீட்டில் மனைவி மாத்திரம் இல்லை, பிள்ளைகள் மாத்திரம் இல்லை, அல்லாஹ் இருக்க வேண்டும் என்கிறார்கள். அவனை பார்த்தே வாழ வேண்டும் என்கிறார்கள். அப்படிப்பட்ட இனிமையான நமது குடும்ப வாழ்க்கை அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. நமது இல்லறத்தை மங்களமாக்குவானாக. இங்கே மணமகன் தன் வாழ்க்கையை துவங்கும் இந்த மங்களமான நேரம், இந்த மங்களம் சுவர்க்கத்திலும் தொடரச் செய்வானாக. நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் இது போன்ற அழகான வாழ்க்கையை நசீபாக்குவானாக. பிள்ளை பாக்கியங்களை வழங்குவானாக. யாரெல்லாம் திருமணமாகி இதுவரையிலும் குழந்தைகள் இல்லையோ, சாலிகான குழந்தைகளை வழங்குவானாக. யாரெல்லாம் திருமணமாகி கணவன் மனைவி சந்தோஷமாக இல்லையோ, இரண்டு பேரும் செதறி கிடக்கிறார்களோ, உள்ளத்தால் பிரிந்திருக்கிறார்களோ, கருணை உள்ள ரப்பு இணக்கமாக்கி வைப்பானாக. மனைவியோடு நான் நெருங்குவதும் இணங்குவதும் விட்டுக் கொடுப்பதும் விசாலமாக நடப்பதும் அவர்களை சந்தோஷப்படுத்துவதும் மாணவியின் சுன்னத் என்பதை ஆழமாக பதிவு செய்ய ஆசைப்படுகிறேன். அல்லாஹ் அந்த சுன்னத்தை வாழ்க்கையாக்கி தருவானாக. சோதனைகள் இருந்து பாதுகாப்பானாக, கெட்ட முடிவுகள் இருந்து பாதுகாப்பானாக. விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக. ஓடும் இரத்தத்திலும் அவன் அன்பும் இஷ்டும் கலந்து ஓட வைப்பானாக. நாம் பெற்ற நமது மக்கள் செல்வங்களை கண்குளிர்ச்சியாக ஆக்கி வைப்பானாக. அவர்களுக்கு அழகான குடும்பத்தை வழங்குவானாக, இனிமையான வாழ்க்கையை வழங்குவானாக, குழந்தை பாக்கியங்களை வழங்குவானாக. நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் வல்ல அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும், நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும், நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்தருள் புரிவாராக. நமது உயிரினும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் சர்க்காரை ஆலம்
சுந்தர நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் கொடுத்தருள் புரிவானாக என்ற நல்ல துஆக்களோடு உங்கள் எல்லோருடைய துஆவை ஆதரவு வைத்து, குறிப்பாக உலமாக்கள், உஸ்தாதுமார்கள், என் உஸ்தாது பெருந்தகை அல்லாமா ஜியாவுதீன் ஹஜ்ரத் தாமத் பரகாத்துஹு உட்பட உயிரோட்டமான உஸ்தாதுமார்களின் உயர்வான துஆவை ஆதரவு வைத்து என் வார்த்தைகளை, வாழ்த்துக்களை நிறைவுபடுத்துகிறேன். ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.